நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன்ல நான் அடிக்கடி பார்க்கற ஒரு உருக்கமான கேள்வி. அக்கா, எனக்கும் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா வெளியே போய் வேலை பார்க்க வசமே இல்ல. வீட்ல இருந்தே எப்படி சம்பாதிக்கிறது? அதுல வர்ற காசை எப்படி சேமிக்கிறது? எனக்கும் ஒரு வழி சொல்லுங்கன்னு நிறைய தோழிகள் ரொம்ப ஏக்கத்தோட கேட்டிருந்தீங்க. உங்க ஒவ்வொருத்தரோட அந்த தவிப்பும், நாமளும் இந்த குடும்பத்துக்கு ஒரு பிடிமானமா, ஒரு உதவியா இருக்கணுங்கிற அந்த அழகான எண்ணமும் எனக்கு ஆழமா புரியுது. உங்களோட அந்த தேடலுக்கும், என் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத அன்புக்கும் ஒரு பெரிய நன்றி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க கையில முதல் முறையா நீங்க உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை வாங்குறப்போ, அந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள என்ன தோணும்? அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்க தயாரா இருக்கீங்களா? உங்க அந்த நம்பிக்கைய வீணாக்காம, ஒரு சாதாரண இல்லத்தரசி கயல்விழி, வெளியுலகமே தெரியாம வீட்டு 4 செவத்துக்குள்ள இருந்துட்டே தான் திறமையால முதல் 5000 ரூபாயை எப்படி சம்பாதிச்சாங்க, அதை எப்படி சேமிச்சாங்கன்னு அணு அணுவா விளக்க போறதுதான் இந்த வீடியோ. இது வெறும் கற்பனை கதை இல்ல, இது உங்களுக்கான ஒரு வழிகாட்டி, ஒரு உத்வேகம். வாங்க, கயல்விழியின் அந்த அழகான வெற்றி கதைய பார்ப்போம். காலையில 6 மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிரும் இந்த இல்லத்தரசிகளோட ஓட்டம். அடுப்புல பால் பொங்குறதுக்கும் வாசல்ல கோலம் போடுறதுக்கும் சரியா இருக்கும். டீ போடுறதுல ஆரம்பிச்சு சுட சுட டிஃபன் செஞ்சு அவசர அவசரமா டிஃபன் பாக்ஸ் கட்டுறது வரைக்கும் நம்ம இல்லத்தரசிகளோட கை கால் எல்லாம் ஒரு நிமிஷம் கூட நிக்காது. அப்படியே சக்கரமா சுழலும். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு மதியம் எல்லாரும் போனதுக்கப்புறமோ இல்ல சாயங்காலம் ஒரு அமைதியான நேரத்துல ஜன்னலோரமா உட்காரும்போதோ மனசுக்குள்ள ஒரு மெல்லிய கேள்வி எட்டி பார்க்கும். இப்படியே காலம் முழுக்க மத்தவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கணுமா? நம்மனு ஒரு அடையாளம் வேண்டாமா? நம்ம கையிலயும் ஒரு சின்ன வருமானம் வந்தா நம்ம சின்ன சின்ன ஆசைகளை மத்தவங்க கிட்ட கேட்காம நாமளே நிறைவேத்திக்கலாமே. இங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு தோழிகளே, உங்கள எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்திருக்கு? வீட்டு வேலைய முடிச்சுட்டு ஓய்வா இருக்கிற அந்த நேரத்துல ஏதாவது செய்யணும்னு நீங்க என்னைக்காவது ஏங்கியிருக்கீங்களா? இருந்தா கமெண்ட்ல ஆமான்னு சொல்லுங்க. நம்ம கதையோட நாயகி கயல்விழிக்கு தையல் வேலை அத்துப்படி. கல்யாணத்துக்கு முன்னாடியே மிஷின்ல உட்கார்ந்தா சும்மா பிளவுஸ் எல்லாம் பறக்கும். ஆனா கல்யாணம் குழந்தைங்கன்னு வந்ததும் அந்த தையல் மிஷின் ஒரு மூளையில தூசு தட்டி போய் கடந்தது. கயல்விழிக்கு தையல் தெரியும். ஆனா என் அன்பு தோழிகளே, உங்களுக்கு என்ன திறமை தெரியும்? சிலருக்கு சூப்பரா சமைக்க வரும், சிலருக்கு அழகா ஆரி ஒர்க் போட வரும், சிலருக்கு நல்லா பேச வரும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளிஞ்சிருக்கிற திறமை என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படிதான் கயல்விழியம் தனக்கு தெரிஞ்ச அந்த தையல் கலையையும் எப்படியாவது பணத்தை சேமிக்கணுங்கிற அந்த வைராகியத்தையும் கையில எடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க சம்பாதிச்ச அந்த 5000 ரூபாய் வெறும் காசு இல்ல, அவங்களுக்கான ஒரு பெரிய அடையாளம். ஒரு இல்லத்தரசி எப்படி ஒரு வெற்றிகரமான தையல் கலைஞரானாங்க? வாங்க அந்த பயணத்தை பாப்போம். ஒரு நாள் ராத்திரி வீடே அமைதியா இருக்கு. கயல்விழியோட கணவர் ரவி ரொம்ப நேரமா ஒரு நோட்டு புத்தகத்தையும் போனையும் வச்சுட்டு ஏதோ கணக்கு போட்டுட்டு இருந்தாரு. அவர் முகத்துல ஒரு பெரிய கவலை. மெதுவா அவர் பக்கத்துல போன கயல்விழி, "எங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டப்போ, "இல்ல கயல்விழி, இந்த மாசம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அது போக மளிகை சாமான் விலையெல்லாம் ஏகத்துக்கும் ஏறிடுச்சு. வர்ற சம்பளம் அப்படியே கரைஞ்சு போகுது. இந்த மாசம் பட்ஜெட் ரொம்ப இடிக்குது கயல்விழி. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல." ரவி சொன்ன அந்த வார்த்தை கயல்விழி மனச அப்படியே சுருக்குன்னு தச்சுது. அவங்களுக்கே தெரியாம கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வந்துருச்சு. நம்ம கணவர் நமக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் இவ்ளோ கஷ்டப்படுறாரே, நாமளும் ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சாங்க. ஆனா சின்ன குழந்தைங்க, வீடு, மாமனார் மாமியார்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போய் வேலை பார்க்க முடியுமா? அதுக்கு வழியே இல்லையே. என் அன்பு தோழிகளே, உங்க வீட்லயும் இதே மாதிரி சூழ்நிலை என்னைக்காவது வந்திருக்கா? உங்க கணவர் பணத்துக்காக திணறும்போது, ஐயோ, நம்ம கையில ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட அவருக்கு ஒரு உதவியா இருக்குமே அப்படின்னு நீங்க ஏங்கி இருக்கீங்களா? அப்படி நீங்க தவிச்ச ஒரு தருணத்தை என் கூட கமெண்ட்ல பகிர்ந்துக்கிறீங்களா? அப்போதான் கயல்விழி ஒரு விஷயத்த கவனிச்சாங்க. ரூம்ல ஒரு மூலையில அழுக்கு துணி மூட்டைக்கு இடையில ஓரங்கட்டப்பட்டு தூசு தட்டி போய் கிடந்த அந்த தையல் மிஷின் அவங்க கண்ணுல பட்டது. ஆமா, நமக்குத்தான் கைவந்த கலை ஒன்னு இருக்கே, இந்த தையல் வேலையும் நமக்கு தெரிஞ்ச அந்த சின்ன சின்ன ஆரி ஒர்க்கும் ஏன் நமக்கு கை கொடுக்காது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு பொறி தட்டுச்சு. கயல்வெளிக்குள்ள ஒரு தைரியம் பிறந்தது. ஆனா அந்த தைரியம் போதுமா? முதல் தையல அவங்க எப்படி போட்டாங்க? யார்கிட்ட போய் வேலை கேட்டாங்க? வாங்க அந்த சுவாரஸ்யமான அடுத்த கட்டத்தை பாப்போம். யோசிச்சது என்னவோ சரிதான்.
ஆனா அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான் உலகத்திலேயே கஷ்டமான விஷயம். கயல்விழிக்குள்ள 1000 கேள்விகள், பல தயக்கங்கள். அந்த தையல் மிஷினை தொடச்சி எடுக்கும்போது அவங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ, யார்கிட்ட போய் வேலை கேக்குறது? இத்தனை வருஷம் கழிச்சு நாம தைக்கிறோம், நம்மள நம்பி யாராவது துணி கொடுப்பாங்களா? ஒருவேளை தப்பா தச்சிட்டா அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றது? விளம்பரம் பண்ண கூட நம்ம கிட்ட ₹1 கூட இல்லையே. உண்மைதானே, எந்த ஒரு பிசினஸ்க்கும் விளம்பரம் வேணும். ஆனா கயல்விழி கிட்ட இருந்தது வெறும் தன்னம்பிக்கை மட்டும்தான். அப்போதான் அவங்க கையில இருந்த அந்த ஸ்மார்ட் போனை பார்த்தாங்க. இத வெறும் வீடியோ பார்க்கறதுக்கும் ஃபோன் பேசுறதுக்கும் மட்டும் இல்லாம நம்ம தொழிலுக்கும் பயன்படுத்தலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என் அன்பு தோழிகளே, உங்க கையிலயும் இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் இருக்குதானே? அத வச்சு நீங்க இதுவரைக்கும் என்னெல்லாம் முயற்சி பண்ணிருக்கீங்க? இல்ல ஏதாவது புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைச்சு ஊர் உலகம் என்ன சொல்லுமோன்னு தயங்கி நின்னுருக்கீங்களா? அந்த தயக்கத்தை நீங்க எப்படி தாண்டி வந்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கயல்விழி அந்த தயக்கத்தை தூக்கி எறிஞ்சாங்க. முதல்ல தான் ஏற்கனவே தச்சிருந்த பழைய பிளவுஸ், அந்த சின்ன சின்ன ஆரி ஒர்க் டிசைன்ஸ் எல்லாத்தையும் அழகா போட்டோ எடுத்தாங்க. அத தன்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சாங்க. அப்புறம் பக்கத்து வீட்டு அக்கா, எதிர் வீட்டு சித்தி, சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் தட்டி விட்டாங்க. அக்கா, நான் இனிமே வீட்லயே பிளவுஸ் தச்சு தரப்போறேன். நீங்க வெளியே கடையில கொடுக்கறத விட கம்மியான காசுல இன்னும் அழகா தச்சு தரேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்க அக்கா. இதுதான் கயல்விழி போட்ட முதல் விதை. ஆனா அந்த போன்ல இருந்து ஒரு ரிப்ளை வர்றதுக்குள்ள அவங்களுக்கு வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடுச்சு. கயல்விழியோட இந்த மெசேஜுக்கு பதில் வந்ததா? அவங்களோட முதல் கஸ்டமர் யாரு? வாங்க பாக்கலாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டு 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எந்த பதிலும் இல்ல. நம்ம செஞ்சது தப்போ, யாரும் நம்மள நம்ப மாட்டாங்களோ அப்படின்னு கயல்விழி கவலையா இருந்த அந்த 3வது நாள் அவங்க ஃபோன் அடிச்சுது. எதிர் வீட்டு வசந்தி அக்கா. ஏ கயல்விழி, உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாத்தேண்டி. அந்த ஆரி ஒர்க் டிசைன் எல்லாம் செம்மையா இருக்கு. எனக்கே ஆச்சரியமா போச்சு, உனக்கு இவ்ளோ திறமை இருக்கான்னு. இதோ என் பொண்ணோட பட்டுப்பாவாடை சட்டை, இதுல ஒரு சின்ன அழகான டிசைன் போட்டு தரியா? அடுத்த வாரம் எங்க சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு அவ இதத்தான் போடணும். கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு குடுப்பியா? வசந்தி அக்கா பேசி முடிச்சதும் கயல்விழிக்கு அப்படியே கைகாலெல்லாம் லேசா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வெறும் ஒரு ஆர்டர் இல்ல, இது அவங்களோட எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய நம்பிக்கை. கண்டிப்பா அக்கா, நான் சூப்பரா தச்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த வேலையில இறங்குனாங்க. அன்னிக்கு நைட்டு 1 நிமிஷம் கூட கயல்விழி தூங்கல. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த சின்ன 0 வாட்ஸ் பல்ப் வெளிச்சத்துல உட்கார்ந்து ஒவ்வொரு ஊசியையும் ரொம்ப கவனமா இறக்குனாங்க. அந்த பாவாடை சட்டையில அவங்களோட மொத்த திறமையையும் காட்டினாங்க. என் அன்பு தோழிகளே, உங்க வாழ்க்கையிலயும் இதே மாதிரி ஒரு முதல் வாய்ப்பு கிடைச்சப்போ நீங்க எவ்ளோ பதட்டப்பட்டீங்க? அந்த முதல் ஆர்டருக்காக நீங்க பண்ணின தியாகங்கள் என்ன? இல்ல அந்த முதல் வாய்ப்புக்காக இன்னும் காத்துட்டு இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஒரு வழியா வேலைய முடிச்சிட்டு வசந்தி அக்கா கிட்ட அந்த துணிய குடுத்தாங்க. அத விரிச்சு பார்த்த வசந்தி அக்கா முகம் அப்படியே மலர்ந்து போச்சு. அடியே கயல்விழி, என்னடி இப்படி பண்ணிருக்க? பெரிய பெரிய கடையில குடுத்தா கூட இவ்ளோ நேர்த்தியா இருக்காது போலயே. செம்ம ஃபினிஷிங். இந்தா உன் கூலி ₹800. இன்னும் நிறைய பேர்கிட்ட உன்னை பத்தி நான் சொல்றேன். வசந்தி அக்கா அந்த ₹800 கயல்விழி கையில குடுத்தப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு மின்னல் அடிச்ச மாதிரி இருந்தது. அந்த பணத்தை விட அவங்க திறமைக்கு கிடைச்ச அந்த பாராட்டு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிஜனா இருந்தது. ஆனா இந்த ₹800 எப்படி ₹5000 மாறுச்சு? கயல்விழி எப்படி பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சாங்க? வாங்க அதையும் பாப்போம். வசந்தி அக்கா கொடுத்த அந்த முதல் ₹800 கயல்விழிக்கு வெறும் காகிதம் இல்ல, அது அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம். அந்த பணத்தை அப்படியே சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு 1 நிமிஷம் கண்ணை மூடி வேண்டிக்கிட்டாங்க. இது ஒரு ஆரம்பம்தான், இன்னும் நிறைய தூரம் போகணும்னு கயல்விழிக்குள்ள ஒரு வைராகியம் பிறந்தது. ஒரு திருப்தியான கஸ்டமர் 10 புது கஸ்டமரை கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது கயல்விழி விஷயத்துல அப்படியே நடந்தது. வசந்தி அக்கா அந்த துணிய போட்டுக்கிட்டு போன இடமெல்லாம் யார் தச்சதுன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. மெதுவா கயல்விழிக்கு ஃபோன் கால்களும் வாட்ஸ்அப் மெசேஜ்களும் குலிய ஆரம்பிச்சது. ஆனா இதுக்கெல்லாம் கயல்விழி எவ்வளவு மெனக்கெட்டாங்க தெரியுமா? காலையில சீக்கிரம் எழுந்து வீட்டு வேலைய முடிப்பாங்க. மதியம் குழந்தைங்க ஸ்கூல்ல இருக்கிற அந்த 3 மணி நேரமும், அப்புறம் நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமும் அவங்களோட தையல் மிஷின் டக் டக்குன்னு சத்தம் போடும்.
தையல் மட்டும் இல்லாம வீட்லயே கைக்குத்தலா தயார் பண்ற மசாலா பொடி, சின்ன சின்ன கைவினை பொருட்கள்னு தங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வேலையையும் கயல்விழி விரிவுபடுத்தினாங்க. என் அன்பு தோழிகளே, நம்ம இல்லத்தரசிகளுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. 100 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அதுல குடும்பத்தை நடத்திட்டு மிச்சம் 10 ரூபாயாவது அந்த அஞ்சரை பெட்டியில சேமிச்சு வைப்போம், அப்படித்தானே? அப்படி நீங்க இதுவரைக்கும் உங்க ரகசிய சேமிப்புல அதிகபட்சமா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க? அத பாக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும்? அதை என்கிட்ட சொல்லுங்க. கயல்விழியும் அதேதான் பண்ணினாங்க. வர்ற வருமானத்துல 1 ரூபாய கூட வீணா செலவு பண்ணல. ஒரு அழகான மண் உண்டியல் வாங்கி அதுல கயல்விழியின் கனவுன்னு எழுதி வச்சு வர்ற லாபத்தை எல்லாம் அதுல சேமிச்சாங்க. 1 மாசம் ஓடிடுச்சு. உண்டியல உடைச்சு பாக்குற அந்த நாள் வந்தது. 500, 800, 1200, 3000, 4700, இதோ 5000. ஐயோ, என்னால நம்பவே முடியலையே! என்னோட முதல் மாச லாபம் 5000 ரூபாய். கயல்விழியோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர். தன் குடும்பத்தோட கஷ்டத்துக்கு தானும் ஒரு பிடிமானமா நிக்க போறோங்கிற அந்த திருப்தி அவங்க முகத்துல ஒரு தனி ஜொலிப்ப கொடுத்துச்சு. ஆனா இந்த 5000 ரூபாய அவங்க ரவி கிட்ட கொடுத்தப்போ அவர் என்ன சொன்னாரு? வாங்க வீடியோவோட கிளைமேக்ஸ பாப்போம். அன்னிக்கு நைட்டு ரவி ஆபீஸ்ல இருந்து வரும்போது ரொம்ப களைப்பா இருந்தாரு. கயல்விழி மெதுவா அவர் முன்னாடி போய் நின்னு அந்த 5000 ரூபாய அவர் கையில கொடுத்தாங்க. ரவிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. ஏது கயல்விழி, இவ்வளவு பணம்னு கேட்டப்போ கயல்விழி நடந்ததை எல்லாம் சொன்னாங்க. கயல்விழி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் கஷ்டப்படும்போது எனக்கு ஒரு தோளா வந்து நிக்கிற பாரு, அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். இந்த 5000 ரூபாய் உன் உழைப்பு, உன் திறமை. இத நாம இப்போ செலவு பண்ண வேண்டாம். நம்ம குழந்தைகளோட படிப்புக்காகவோ இல்ல அவங்க எதிர்காலத்துக்காகவோ ஒரு தபால் நிலையத்துல ஒரு ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் போடலாமா? மாசம் மாசம் நீ சம்பாதிக்கிற இந்த 5000 ரூபாய மட்டும் நம்ம ஆர்டி போட்டாலே. தோழிகளே, இங்க ரவி சொன்ன அந்த கணக்க கவனிச்சிங்களா? ஒரு மாசத்துக்கு 5000 ரூபாய் நீங்க ஆர்டி போட்டா 1 வருஷத்துல 60000 ரூபாய் உங்க கையில இருக்கும். 5 வருஷம் இத கரெக்டா பண்ணுனா வட்டியோட சேர்த்து 3,50,000க்கும் மேல உங்க கையில இருக்கும். யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன தையல் மிஷின் ஒரு இல்லத்தரசிய லட்சாதிபதியா மாத்த முடியும். என் அன்பு தோழிகளே, இந்த 5000 ரூபாய சேமிக்கிற அந்த தன்னம்பிக்கை இப்போ உங்களுக்கும் வந்திருக்குதானே? நீங்க உழைச்சு சம்பாதிக்கிற முதல் பணத்துல உங்க குடும்பத்துக்காக நீங்க என்ன வாங்கி கொடுக்க போறீங்க? இல்ல என்ன சேமிப்ப ஆரம்பிக்க போறீங்க? அந்த அழகான கனவை என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு கயல்விழி ஒரு வெறும் இல்லத்தரசி மட்டும் இல்ல, தன் குடும்பத்தின் பொருளாதார தூணா நிக்கிற ஒரு சுயசார்பு கொண்ட பெண்மணி. நீங்க கேட்ட மாதிரி துணி தைக்கிறதுங்கிறது வெறும் வேலை இல்ல, அது உங்களுக்கான சுதந்திரம். உங்ககிட்டயும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். அது சமையலோ தையலோ எதுவா இருந்தாலும் தயங்காம இன்னிக்கே ஆரம்பிங்க. வீட்ல இருக்கிற செல்போனையும் உங்ககிட்ட இருக்கிற நேரத்தையும் சரியா பயன்படுத்தினா நீங்களும் ஒரு இல்லத்திராணிதான். உங்க வெற்றி பயணம் இன்னிக்கே ஆரம்பிக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு துளி நம்பிக்கையை தந்திருந்தாலும் உங்க மத்த தோழிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை எப்படி வருமானமா மாத்தலாம்னு நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நன்றி.